வந்தே மாதரம். இந்த யோகிய சிகாமணி ப. சிதம்பரம் சிபிஐ அமைப்பு பழிவாங்கும் முறையாக பயன்படுத்தி வருகிறது. பாஜக அரசு காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சிபிஐ அமைப்பா ராஜின்னு ஒருத்தர் இருந்தானே ஸ்ரீபெரும்புதூரில் வெடிப்பட்டு செத்தானே வெடிகுண்டால். அவன் கேஸை சிபிஐ சூப்பராக விசாரிச்சுதா. யார் கைப்பாவை இருந்தது? நரசிம்மராவ் கைப்பாவை. அப்போ 2004 2014 வரைக்கும் சோனியா கைப்பாவை. இப்போ மோடி கைப்பாவை அதானே. அது வாசனை கேர் எப்படி வந்தது? வாசனை கேர் சைதாப்பேட்டையில் ஒரு சேட்டு அருமையான கண் ஆஸ்பத்திரி வச்சுருந்தார். நீர் வருமான வரித்துறை அது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது வருமான வரித்துறையை ஏவி விட்டு அந்த சேட்டு ஆஸ்பத்திரியை ரெய்டு பண்ணி அவனை மிரட்டி அதை அப்படியே வாசனை கேராக மாற்றிட்டு உண்மை தானே. இன்னும் சிபிஐயில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது 2014 இந்த பிஜேபிக்காரன் நினச்சி உடனே அந்த கேஸை கையில் எடுத்து வாசனை கேர் எப்படி வந்தது உனக்கு? அது சம்மந்தப்பட்டவன் திருச்சிக்காரன் ஒருத்தன் செத்து வேற போனான். அந்த கூத்தெல்லாம் என்னன்னு தெரியல. நம்ம நாட்டில் தான் ராஜீவ் செத்தத்தை பற்றியே கவலைப்பட மாட்டான். அப்புறம் கண்டவன் செத்தத்தை பற்றி நான் கவலைப்படும். அதனால் ப. சிதம்பரத்தை ஏதாவது வழக்கு இருந்தால் துரிதப்படுத்தி அதனால் திகார் ஜெயிலில் போடுங்க. வாழ்நாள் பூரா கிடக்கணும் அவன்லாம். இல்லைன்னா அந்த சட்டம் கான்ஸ்டியூஷன் கத்திரிக்காய் வெங்காயம் ஐபிசி சிஆர்பிசி லொட்டு ரஸ்கெல்லாம் வேஸ்ட்டு. ஜெயஹிந்த்.